வணக்கம். இப்போ வந்து ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க, மாநாட்டெல்லாம் ஒழுக்கமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் மரத்து மேலேயோ லைட்டு கம்பி மேலேயோ ஸ்பீக்கர் மேலேயோ யாரும் ஏறி நின்னதா யாரோ ஒரு வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். எங்க அம்மா வந்து போலீஸா இருக்காங்க. அவங்க 21 நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வீக்லி ஆஃப்னு ஒன் டே எல்லா போலீஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க. ஏன்னா 24/7 வேலை பார்க்கறது போலீஸ் காவல்துறை மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுமுறை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல திட்டமா இருந்துச்சு. கண்டிப்பா 6 முறை வெற்றி பெற்றிருக்கோம். 7வது முறையும் ஆட்சி அமைப்போம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, தேங்க்யூ. கேர்ள்ஸ் சைடுல இப்ப வந்து டிஎம்கே வந்து தொடர்ந்து அவங்களே அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இது வந்து மித்தா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது கிரியேட் ஆனாலும் இப்போ ஒரு இது போன வருஷம் வந்து ஒன்னு செய்யலன்னா அடுத்த வருஷம் நம்ம ஒருத்தங்களை மாத்தினா தானே புதுசா வரணும். நீங்க ஒருத்தங்களே கொண்டு வரும்போது அப்புறம் ஏன் நீங்களே வந்து திரும்ப திரும்ப அவங்களே வராங்கன்னா இது மக்களாட்சி தானே. மக்களால் கொண்டு வரப்பட்டவங்க தான் அவங்க. நீங்களே வந்து கிரியேட் பண்றீங்கல்ல. ஒருத்தங்க வந்து திரும்ப திரும்ப அவங்களே வராங்கன்னா நீங்க ஓட்டு போடுறதுனால தானே அவங்க வராங்க. உங்களுக்கு ஒண்ணு இது சரியில்லைன்னா அடுத்த ஆட்சியில வேற ஒருத்தங்களை மாத்தினாதான் அவங்க என்ன பண்றாங்க இல்ல பண்ணலையான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நீங்களே மாற்றம் கொண்டு வராம அவங்க எப்படி மாறுவாங்க? மக்களால் ஆன ஆட்சி தான் இது. சோ மக்கள் தான் இல்ல அதெல்லாம் ஓகேமா. திமுகவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் கேள்வி. பற்றி என்ன கருத்துனா அவங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நலன்கள் செய்யறதுனாலதான் திரும்பவும் ஆட்சிக்கு வராங்க. சோ அவங்க வந்து எதுவுமே செய்யாம வந்துட போறது இல்லல்ல. ஆனா ஒரு அடிப்படையானது இப்ப வயசானவங்களுக்கு செய்யறாங்கன்னா ஒரு வயசானவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி உதவி எல்லாம் கிடைக்குது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னே ஒரு அதுக்குதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒண்ணு இருக்குல்ல, நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனல் அங்க இருந்தா வந்திருக்கும். இப்ப அந்த சேனல் பாத்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, மாணவர்கள், பெண்கள், அதே மாதிரி ஆண்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனை திட்டங்களையும் உடனுக்குடன் தெளிவுபடுத்தக்கூடிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொலைக்காட்சியா நியூஸ் தமிழ் இருக்கு. அதனாலதான் வெறும் பேர்ல மட்டும் வைக்காம 24/7 அப்படின்னு வச்சிருக்கோம். நீங்க எங்க சேனலை எப்ப வேணா வச்சு பார்க்கலாம். மக்களுக்கான திட்டங்கள், அங்க நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, மக்களுக்கு தேவையான போராட்டங்கள் எல்லாத்தையுமே எங்க தொலைக்காட்சியில காட்டிட்டு இருக்கோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாத்துலயுமே எங்களுடைய ஆப் இருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலேஜ் போற கேப்ல, காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு நாட்டுல, உங்களை சுத்தி என்ன நடந்திருக்கு, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். தொடருங்க. தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அடிப்படையா அவங்களுக்கு தான் மோட்டிவ்ல இல்ல கண்டிப்பா தெரியப்படுத்துறாங்க பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் தெரிய வைக்கணும்ங்கிறது தான் ஒரு ரைட். ஓகே ஓகே, தேங்க்யூ. சீக்கிரம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல அவங்க சொன்னது வேணாம், உங்க கருத்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். திமுகவை பற்றி உங்களுடைய கருத்து பத்தி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதிகார திமிருன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பல வருடங்களா அவங்க மட்டும்தான் லைக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வேற யாரும் வரல, நல்லது பண்றதுனால மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, இங்க வந்து அவங்கள தவிர வேற யாரும் நல்லது பண்ற மாதிரி யாரும் ஒரு நல்ல லீடர் இல்ல. எனக்கு இந்த நேரத்துல டிவிக்கேல 40 பேர் இறந்தப்போ அந்த தலைவர் வந்து அந்த இடத்துல எனக்கு நின்றுந்தா அந்த தலைவனுக்கு நான் நின்றுப்பேன். அதே மாதிரி அதிமுகல ஜெயலலிதா அம்மா வந்தப்போ அவங்க இருந்த ஒரு ஆட்சியும் இப்ப இருக்கிற ஆட்சியும் பாத்தீங்கன்னா வேறையா இருக்கு. இப்ப அதே மாதிரி எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து விவசாயத்துக்காக நின்னாலும் அந்த ஒரு பவர் அந்த இது கொடுக்கற அளவுக்கான ஒரு தலைவர்கள் இல்ல. இப்ப என்னன்னா, இங்க போக்சோ சட்டத்துல வந்து 2000 ஒரு வருடத்துக்கு 2000 போக்சோ சட்டத்துல இது வராங்கன்னா இப்போதைக்கு 6000 உயர்ந்திருக்கு. அதே மாதிரி நிறைய சிறுபான்மை மக்கள், அதே மாதிரி சாதியினால அவங்க வந்து எதுவும் இல்ல. நான் வந்து இன்னைக்குமே கொள்கை கோட்பாடுல திமுக திராவிட கொள்கைக்கு நான் எதிரானவன் இல்ல. அவங்களாலதான் இப்ப நான் சட்டை போட்டிருக்கேன், ஷூ போட்டிருக்கேன், இங்க எல்லாருமே இருக்காங்க. நான் பெனிஃபிட், நான் ப்ரிவிலேஜ் தான், இல்லன்னு சொல்லல. அவங்களால நான் ஆண்டர்பிரினர்ஷிப்னால ஒரு ஒரு இதுக்காக நான் வாங்கியிருக்கேன், ஒரு 3 lakhs கிராண்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்ன ஒன்னா, எனக்கு கீழே இருக்கிற மக்களும் அவங்களும் அது சந்தோஷம் பண்ணணும், அவங்களும் அதை அனுபவிக்கணும். என்ன ஒரு இதுனா அவங்களால அனுபவிக்க முடியல. அவங்க இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னுமே அவங்க அடித்தட்டு மக்களா போயிட்டே தான் இருக்காங்க. இப்ப இந்த இஷ்யூவை நம்ம யாரும் பார்க்காதனாலதான் வேற எந்த ஒரு நல்ல தலைவர்களும் நம்மளுக்கு வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே டிஎம்கே தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்மரை அவங்க வந்து
இப்ப எப்படி படிக்க வந்துட்டாங்களோ அப்ப விவசாயம் பண்ண வேணான்ற மாதிரி வந்துட்டாங்க. இப்ப ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா ஏஐ எப்படி வேலை, இப்ப படிச்சவங்க ஏஐ இப்ப எப்படி வேலை பண்ணுதோ, இப்ப ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இப்ப ஃபார்மர்ஸே யாருமே இல்லைன்னா நம்ம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட இது. திமுக வந்து என்னன்னா ஜஸ்ட் மத்த இதுக்கு மட்டும் ஃப்ரீயா இது பண்ணாம எஜுகேஷன் சிஸ்டத்துல நிறைய இது வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ லைக் 7.5 கொண்டு வந்தது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேப்டாப் கொண்டு வந்தது. ஸோ அவங்க வந்து என்ன அதர் மத்ததுல வந்து இலவச அந்த இது பண்ணாம எஜுகேஷன் சிஸ்டத்துல நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தமிழகத்துல வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதமும் ஒன்னா இருக்கணும்னா ஒரே வழி மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சி வந்தா மட்டும் தான் ஒன்னா இருக்க முடியும். இப்ப பிஜேபி வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து பிரிவு ஏற்பட்டுரும். இதுதான் வந்து ஒரே கருத்து. திமுக வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எடுகேஷன்ல 7.5, லேப்டாப், கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீ பஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜுக்கு ஃப்ரீ பஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாநாடு டைமிங்ல எல்லா கவர்மெண்ட் பஸ் இருக்கிற எல்லாமே நீங்க அதுக்கே கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எப்படி காலேஜுக்கு வருவோம்? நீங்க உங்க மாநாடு மட்டுமே பாக்குறீங்க. ஆனா எடுகேஷன் எங்களுக்கான கொஞ்சம் இதாகுது. அதனால நான் வந்து கொஞ்சம் பஸ்ஸை வந்து மாநாடு டைமிங்ல கொஞ்சம் இது பண்றது. இப்ப வந்து நீங்க எல்லாமே சொல்றீங்க 1000 ரூபாய் பணம் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேருதுன்னா இல்ல, இங்க நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதை வந்து நீங்க தான் வந்து கொஞ்சம் சீர் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சொல்லணும்.